இந்த ஒலிவ மலை பிரசங்கத்துக்கு முடிவுக்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். அதை ஒரு நியாய தீர்ப்பு காட்சியின் மூலமாக அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த காட்சியை போன வாரமே நம்ம கொஞ்சம் பார்த்தோம். நியாயாதிபதி யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே மனித குமாரன் சகல மகிமையோடு, உணரக்கூடிய மகிமையோடு, தன்னுடைய எல்லா தெய்வீக சாரத்தோடு மிகுந்த மாட்சிமையில் அவருடைய பரிபூர்ணங்களெல்லாம் வெளிப்படுத்தி உலகம் அண்ட சராசரம் எல்லோரும் காணும்படிக்கு தன்னுடைய மகிமையில் அவர் வருகிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்றத பார்க்கிறோம். பிரகாசமாக வந்து அவர் தன்னுடைய மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார்றார். எல்லா தேவதூதர்களோடு வந்து மகிமையின் சிங்காசனத்தில் அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்து நியாயாசனம், அது அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய சிங்காசனம். நியாயாதிபதி ஒரு பக்கம் பார்க்குறோம், அவரோடு கோடாடி கோடி தேவதூதர்கள். அடுத்ததாக யாரை அவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தேசங்களும் அவருக்கு முன்பதாக, ஆதாமிலிருந்து எடுத்து ஆதாமுக்கு பிறந்த கடைசி மகனோ மகளோ எல்லோரும் அங்கே நிற்க போகிறாங்க. யாருமே தப்ப முடியாது. யாருமே கல்ற கீழே கிரானைட் கல்ற இருக்கட்டும், மார்பிள் கல்ற இருக்கட்டும், அதில் மறைஞ்சிக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய எலும்புகள் எல்லாம், எலும்பு கூடுகள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு எந்திரிச்சு வந்து உடம்போடு சேர்ந்து அங்கே முன்னாடி நிற்கும். யாருமே மறைக்க முடியாது. பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் எல்லோரும், அவங்க மரித்து போயிருந்தாலும் மனித குமாரனுடைய சத்தத்தை கேட்டு எல்லோரும் கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்து அவருக்கு முன்பதாக நிற்பாங்க. அதிசயத்தின் மேல அதிசயமான காட்சி இயேசு வரும்போது நடக்கும். எப்படி அவர்களை நியாயம் தீர்க்கிறார்? ஒரு மேய்ப்பன் ரொம்ப ஆக்யூரேட்டாக செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் எப்படி பிரிக்கிறாரோ அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றது அன்னைக்கு பிரிச்சிடுறார். இன்னைக்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம் இல்லைங்களா? குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, சர்ச்சில் ஒன்றா இருக்கிறாங்க, நகரத்தில் ஒன்றா இருக்கிறாங்க. யார் ரட்சிக்கப்பட்டாங்க யார் ரட்சிக்கப்படலைன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஆனால் அந்த நாளில் அந்த பிரிவினை ஏற்படும். ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் ஆடுகள் மாதிரி அவருடைய ரைட் சைடில், ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் அவருடைய லெஃப்ட் சைடில் செம்மறி ஆடுகளை அவர் பிரிப்பார். அவர்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த ஆடுகளுக்கு அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க கொள்ளும்படிக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கிறார். அதை தான் அருமையாக போன வாரம் நம்ம பார்த்தோம். 34வது வசனத்தில், அப்பொழுது ராஜா தமது வலது பார்சத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், வெல்கம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது எவ்வளோ அருமையான ஆழமான வசனம் என்பதை நம்ம போன வாரம் தியானித்தோம். அவர்கள் பிதானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றது கனி இருப்பதை அவருக்கு வலியுறுத்துகிறார். தங்களுக்குள்ள இருக்கிற சிறிதான சகோதரங்களுக்கு அவர்கள் செய்த சேவையை அவர் எடுத்து காட்டுறார். என்ன மாதிரி சேவை? 6 விதத்தில் காட்டுறாரு. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டீங்க. தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. நிர்வாணியாக இருந்தேன், எனக்கு துணி கொடுத்து. வியாதியாக இருந்தேன், ஜெயிலில் இருந்தேன், எனக்கு வந்து நீங்கள் கவனிச்சிங்க, என்னை விசாரிச்சிங்க. நியாய தீர்ப்பு அவருடைய நீதியின் கட்டளையின்படி இருக்கும், 10 கற்பனையின்படி இருக்கும். எல்லோரையும் அப்படி தான் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா அந்நியர்களையும் அவங்க மனசாட்சியில் ஆண்டவருடைய கற்பனை எழுதியிருக்கிறார். அதன்படி தான் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற தேவன். அந்த நாளில் பொதுவான நியாய தீர்ப்பாக இருப்பதுனால, ஜென்ரல் நியாய தீர்ப்பாக இருப்பதுனால, அந்த 10 கற்பனை 2வது பலகைக்கு இவர்கள் எப்படி கீழ்ப்படிந்தாங்கன்றதை வலியுறுத்துறார். தன்னை நேசிக்கிற மாதிரி தன் பிறனை நேசிக்கணும் என்றத இவங்க அதன் மூலமாக தங்கள் இருதயங்கள் மாறி இருக்கிறத, இவங்கள் விசுவாசிகளாக ஆகியிருக்கிறத அங்கே வலியுறுத்தி காட்டுறார். இது வரைக்கும் எல்லாம் சந்தோஷமான வசனங்கள், ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் இது வரைக்கும். ஆனால் இப்போ தான் நம்ம பார்க்குற வசனம் ரொம்ப பயம்புறுத்தக்கூடிய, ரொம்ப சோகமான, ஏன் வேதத்திலேயே ரொம்ப பயங்கரமான வசனம்னு கூட நான் சொல்லலாம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தோம்.
இது ஒரு ஒரு ஆர் ரேட்டட் சர்மன்ன்ற மாதிரி. இது இருதயம் கடினமாக இது பலவீனமாக இருக்கிறவர்கள் நடுவில் எந்திரிச்சு போயிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை கேட்க உதவி செய்யட்டும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வேதத்திலேயே மிக பயங்கரமான வசனம். இதை நான் ரொம்ப ஆர்வத்தோடு பிரசங்கமே பண்ண வரல. இதை தயாரிக்கும் போது ரொம்ப ரொம்ப சோர்ந்து போனேன், ரொம்ப பயந்து போனேன். ஆகவே ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவர் வார்த்தை நம்ம நிராகரிக்க முடியாது இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். அந்த வசனம் 41வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இடது பார்சத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்க. அந்த காட்சியை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இப்பதான் அந்த மக்களை பார்த்து ரைட் சைடில் தன்னுடைய ஆடுகள்லாம் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இல்லைங்களா, புன்னகையோடு அவர் காத்திருந்தார். அவரும் காத்திருந்தார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படின்னு அவர் சத்தத்திலையும் சந்தோஷம், முகத்திலையும் சந்தோஷம், பூரிப்போடு அவர்களை வரவேற்ற தேவன் அப்படியே அதே முகத்தோடு திரும்புகிறாரு. ஆனால் அவர் முகம் மாறிப்போய் அவர் கண்ணெல்லாம் பார்த்தோன்னா கோபம், நெருப்பு, ஒரு கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இவங்களை பார்த்து இவங்களுக்கு சொல்லுகிற காரியம் மிக பயங்கரமான காரியங்கள். பைபிள்லேயே ஏங்க இது ரொம்ப பயங்கரமான வசனம் அப்படின்னா 3 காரணங்கள் நான் சொல்ல போகிறேன். ஒன்று, இது யார் சொல்கிறது, இது யாருக்கு சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார். 3 காரியங்கள் சொல்கிறாரு. சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்கள், நித்திய அக்கினிக்குள் போங்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அக்கினிக்குள் போங்கள். இதை யார் சொல்றாரு? தான் பயங்கரம். மனுஷகுமாரன், கிருபையே உருவம் எடுத்தவர், இறக்கான உருவம் எடுத்தவர், அவ்வளோ உயர்ந்த தேவகுமாரனாக திருத்துவத்தில் 2வது நபராகி இருந்த தான் மிகவும் தன்னை தாழ்த்தி மனுஷனாகி அடிமையின் கோலம் எடுத்து சிலுவையில் சொல்லி முடியாத பாடையும் அவமானத்தையும் கேவலையும் பட்டு மரித்தது எதற்காக? மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக. அவங்களுடைய வேதனையை தன்மேல் வாங்கினார். முழு மீட்பையும் சம்பாதித்து எல்லா ஊருக்கும் எல்லா தேசங்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அனுப்பினார். இது வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய குரல் எல்லா தேசங்களுக்கும் என்ன? வாருங்கள், வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். இத்தனை வருஷங்கள், சில பேர் ஆயுசெல்லாம் ஆண்டவர் வாருங்கள் வாருங்கள்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். தன்னை நிராகரிக்கிறவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். உங்ககிட்ட நீங்க இருக்கிறீங்க, எத்தனை வாட்டி சபைக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுடைய வார்த்தை எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க. அவர் சொல்லிட்டே இருக்கார், வாருங்கள் வாருங்கள் தான் சொல்றார். கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் தாகமா இருக்கிறவர்களே வாருங்கள், ஜீவ தண்ணீர் தருகிறேன். நானே வெளிச்சமா இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். கிருபையினால் இன்னைக்கு வாங்க 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 இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்த, தாமதம் பண்ணாம வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் தள்ளுவதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இயேசு, இத்தனை காலம் சொல்லிக்கிட்டு இருந்த இயேசு இப்போ ராஜாவாக வந்திருக்கிறார். அந்த வசனம் பாருங்களேன், 40வது வசனம், ராஜா அவரை நோக்கி சொல்லுகிறதுன்னும் போது, ராஜான்னும் போது மத்தேயுல அது உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டார். மத்தேயு அவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வந்தார், இவர் ராஜா, இவர் அவருடைய வம்ச வரலாறின் மூலமாக ராஜா. அவருடைய பிறப்பின் சூழ்நிலைகள் பாருங்க, சாஸ்திரிகளும் அவர் அறியாத சாஸ்திரிகளும் வந்து அவர் ராஜாவுன்னு ஆராதித்தாங்க. அவருடைய ராஜ்யத்தின் மக்கள் எப்பேற்பட்டவர்கள்னு மலப்பிரசங்கத்தில் காமிச்சார். அவர் ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஓமைகள்ல காமிச்சார். அந்த ராஜாக்கு எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்கு. வியாதிகள் மேல அதிகாரம், பிசாசுகள் மேல அதிகாரம், பாவத்தின் மேலேயும் மரணத்தின் மேலேயும் இயற்கையின் மேலேயும் அதிகாரம் இருக்கு. இவ்வளவு தரம் காமிச்சிட்டு வந்த அந்த ராஜா நீதியை நிறைவேற்றணும்னு அவர் மரித்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் இப்போ எல்லாத்தையும் நிறைவேற்றி வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்.
உச்சகட்ட ராஜா, சகல அதிகாரமும் சகல மாட்சிமையும் உடைய இவர் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய உச்சகட்ட மாட்சிமையிலிருந்து அவர் அறிவிக்கிற தீர்ப்பு இது, மாற்ற முடியாத தீர்ப்பு. இவரு சொல்றாரு, யார் வா வா வாணிட்டு இருந்தாரோ இந்த நிலையில இப்படி தன்னுடைய உச்சகட்ட மாட்சிமையில உட்காந்துக்கிட்டு ராஜாவாக தன்னுடைய தீர்ப்பு பாருங்களேன். இப்பேற்பட்டவர்கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தைகள் ரொம்ப பயங்கரம். இறையாண்மை உள்ள மகிமை உள்ள நித்திய ராஜா தன்னுடைய உச்சகட்ட மாட்சிமையில தன்னுடைய உயர்ந்த பதவியில உட்கார்ற நிலையில மாற்ற முடியாத ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். இது யார் சொல்றாருன்றது பெரிய பயங்கரம். ரெண்டாவதாக யாருக்கு சொல்றாரு? என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள். எவ்வளவு பயங்கரம் இது! ஒருத்தருக்கு சொன்னாவே பெரிய பயங்கரம். இந்த உலகத்தில் இருக்கிற மோசமான மக்கள், ஹிட்லரு, கொலைகாரங்க, திருடருங்க, அவங்களுக்கு சொன்னாவே பெரிய பயங்கரம் தான். யாருக்கு சொல்றாரு இது? தன்னுடைய வலது பார்சத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வலது பார்சத்தில்? உன்னால் கற்பனை பண்ண முடியுமா? லெஃப்ட் ஹேண்ட், இடது பார்சத்தில் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்களேன். மறுஜென்மம் அடையாத, இயேசுவை நம்பி மறுஜென்மம் அடையாத, மனம் மாறாத எல்லோரையும் பார்த்து அவர் சொல்ல போறாரு. எல்லோரையும் பார்த்து எத்தனை பேர் இருப்பாங்க? மெஜாரிட்டி அங்கத்தானே அடம் பிடிச்ச பெருமை உள்ள பாவிகள். கடவுள் யாரு? எதுக்கு நான் அவருக்கு கீழ்ப்படியணும்? என் வாழ்க்கை, என் ரூல்ஸ், நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச கடவுளை தான் கும்பிடுவேன். உயிர் உள்ள கடவுளாவது ஜீவன் உள்ள கடவுளாவது யாருன்னா எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு அடம் பிடிச்ச பாவிகள். சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டிப்பு தொழுகிற தேசங்கள், எத்தனை தேசங்கள் இன்னைக்கு நம்ம நாடு எடுத்துக்கிட்டா எத்தனை பேர்? 130 கோடி மக்கள்ல எத்தனை பேர் அங்க நிற்பாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல? உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா? எவ்வளோ பேர்! எல்லாம் கடவுளே நம்பாதவர்களை, சுயநீதி பிடிச்சவங்க, இந்த மாதிரி பாரம்பரிய சபையில் எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு, ஐயோ பார்த்தா ரொம்ப வேதனை. பாரம்பரியமாக சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது, ஆனால் அந்த சபையுடைய வேலையை அவங்க ரட்சிக்கப்படாதபடிக்கு அவங்கள பார்த்துக்கணும். அதான் அந்த சபையுடைய வேலை. அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது. அவங்க தங்களுடைய இருதயத்தை பார்த்து தாங்கள் எவ்வளோ பாவிகள்னு பார்க்காதபடிக்கு அவங்களுக்கு பாவத்தை பற்றியும் அதை பற்றியும் பண்டிகைகளை பண்ணுறது, அந்த திருவிழா பண்ணுறது, இதே தான் திருவிழா அது இதுன்னு பண்ணிக்கிட்டே நீங்கள் எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் அங்கே நிற்பாங்க உன்னால் யோசிக்க முடியுமா? இயேசு சொல்லும் போது அந்த நாளில் அநேகர் வருவாங்களே, ஆண்டவரே அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு. எத்தனை பேர் மறுஜன்மம் அடையாதவர்கள், வஞ்சிக்கப்படுகிறவர்கள், தாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்கே நிற்பீங்களா அந்த நாளில்? இயேசுக்கும் உங்களுக்கும் உண்மையான ஒரு உறவு இருக்கு என்பதை மற்ற கிறிஸ்தவர்களை நீங்கள் நடத்துவதன் மூலமாக வெளிப்படுத்தாத எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பிரசங்கம் கேட்டு ஒன்றுமே செய்யாமல் வீட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான். லெஃப்ட் சைடுக்கு போயிடலாம், ஒன்றுமே செய்ய வேண்டியது. எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த பிரசங்கம் கேட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடலாம். ஒன்றுமே லெஃப்ட் சைடுக்கு போயிடுவீங்க நீங்கள். எவ்வளோ பேர் இருப்பாங்க. முதல்ல யார் சொல்றதுன்றது பயங்கரம், அது எத்தனை பேருக்கு சொல்றாருன்றது பயங்கரம். மூணாவது என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் திகில்னு உழுவுதுங்க. திகில். அந்த சீனாய் மலையில் எக்கால சத்தம் ஊதும் போது மெதுவாக ஸ்டார்ட் ஆகி மேலே 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 போய் அப்படியே தாங்க முடியாத சவுண்டுக்கு போன மாதிரி ஒன்று குண்டுக்கு மேலே ஒன்று இன்னும் தூக்கி தூக்கி துயரத்தை போடுற எந்த துளி ஆறுதலும் அந்த வார்த்தைகளில் இல்லை. யோசிச்சு பாருங்க. சும்மா அது ஆரம்பத்திலேயே நம்ம யோசிக்கும் போது அதை உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க. அவர் சொல்ற வசனம் என்ன பயங்கரமான வசனம். கிறிஸ்து கிட்ட இருக்கிறது தான் எல்லா பாக்கியமும். ஏன்னா மீட்பின் ரிசர்வாயர்னு வாங்க. எல்லா மீட்பின் ஆசீர்வாதமும் ஒரு பாவிக்கு யாருக்குள்ள தான் இருக்கு? கிறிஸ்துக்குள்ள. அவருக்கு வெளியில எங்கேயுமே ஒரு பாவி காப்பாற்றவே பட முடியாது, எங்கேயுமே இல்லை, அவருக்குள்ள தான் இருக்கு. அவர் மட்டும்தான் ஒரு எந்த மோசமான பாவியும் முற்றுமுழிய ரட்சிக்க வல்லவர். அவர் மட்டும்தான். அவரே பார்த்து என்னை விட்டு போங்க
இன்னமே நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செய்யறதுக்கும் ஒன்றும் இல்லை, போயிடுங்க. என்னிடத்தில் வருகிறவனை ஒருத்தனையும் நான் தள்ளிவிட மாட்டேன்னு சொல்ல இருக்கிறவர் இன்றைக்கு வந்து என்னிடத்துல இருந்து போங்க, இன்னமே உனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, டிபார்ட் டிபார்ட். அதுவே நரகாதி நரகம் இல்லைங்களா? அவரை விட்டு போறதுன்னா பரலோகத்தை விட்டு போறது, நித்திய பேரின்பத்தை விட்டு போறது, எல்லா மீட்பின் ஆசீர்வாதத்தை விட்டு போறது. சரி ஆண்டவரே, அங்க நின்றுகிட்டு இருக்கோம், நானே நின்றுகிட்டு இருக்கேன்னு வைங்க, ஆண்டவரே உம்மை விட்டு போனோன்னு சொன்னீங்க, சரி உம்மை விட்டு போறதே பெரிய கஷ்டம், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லி அனுப்புங்க, ஒரு ஆசீர்வாதத்தோடு என்னை அனுப்புங்க அப்படின்னு. எப்படி போகணும்? சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்க, என் சாபத்தை ராஜாதி ராஜனாக மாட்சிமை உள்ளவராக அவருடைய சாப சிங்காசனத்திலிருந்து சபிக்கிறார். சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்க. எவ்வளவு மோசமான சாபம்! இதை விட வேர்ஸ்ட் என்ன இருக்க முடியும்? நித்திய சாபத்தோடு. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட்ல பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், இந்த பக்கம் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்க. ஆண்டவரே உம்மை விட்டு போங்கன்ட்டீங்க, சாபத்தோடு போங்கன்ட்டீங்க, ஐயோ கொஞ்சம் சுகமான இருக்கிற இடத்துக்காவது அனுப்பக்கூடாதா? எங்கேயாவது காயின் கேட்ட மாதிரி கொஞ்சம் நல்ல இடத்துக்காவது அனுப்பக்கூடாதா? எங்க போகணும்? அக்கினிக்குள்ள போங்க. இவரை விட்டு போகணும், இவருடைய சாபத்தோடு போகணும், எங்க போகணும்? அக்கினிக்குள்ள போகணும். என்ன பயங்கரம்! நமக்கு உலகத்திலேயே அக்கினி கொடுக்கிற வேதனை வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? அக்கினிக்குள்ள போங்கன்றாருங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும் அக்கினியை பத்தி? சூடாகிற ஒரு பாத்திரத்தை தொட்டுட்டே நாளெல்லாம் உட்காந்து மருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அக்கினிக்குள்ள போங்கன்ற, அக்கினிக்குள்ள போங்க. என்ன வேதனை! அக்கினிக்குள்ள போகணும். சரி ஆண்டவரே இதெல்லாம் சொல்லி அனுப்புறீங்க, அந்த அக்கினி லேசான அக்கினியாவது இருக்கட்டும், சின்னதா, ரொம்ப சூடா வச்சிடாதீங்கன்னு கேட்டா என்ன மாதிரி அக்கினி? ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி. அது ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி. என்ன அம்மா அந்த அக்கினியா எப்பத்துல இருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது? ஆதியிலேருந்தே பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி. ஆதியிலேருந்தே கடவுள் தன்னுடைய கோபம், உக்கிர கோபம் எவ்வளவு பெருசுன்னு சில பேரை வச்சு காட்ட போறாராம். அந்த கோபத்துக்கு அந்த அக்கினியை ஏற்படுத்தி இருக்கு. அது ஆயத்தம் பண்ணப்பட்ட தீவிரமான அக்கினி. ஒரு கோபமூட்ட கடவுள் ஒரு கோபப்படுத்துற சிருஷ்டிக்கு என்ன செய்ய முடியும்னு காட்டக்கூடிய ஒரு அக்கினி. அது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம், அது ரெடியா. அந்த அக்கினிக்குள்ள போங்க. சரி ஆண்டவரே அக்கினிக்குள்ள போகன்ட்டீங்க, அட்லீஸ்ட் அந்த அக்கினிக்குள்ள கடந்தாவது சீக்கிரம் வந்துரும்படிக்கு உதவி செய்யுங்க. ஒரு கொஞ்ச நாளையாவது அந்த அக்கினி இருக்கும்படி செய்யுங்க. என்ன மாதிரி அக்கினி அது? நித்திய அக்கினி. நித்திய அக்கினி, அவியாத அக்கினி. ஏதாவது ஆறுதல் இருக்கா பாருங்களேன். உம்மை விட்டு போகணும், உம்முடைய சாபத்தோடு போகணும், அக்கினிக்குள்ள போகணும். ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி, நித்திய அக்கினி, சதா காலங்களும் இருக்கக்கூடிய அக்கினி. அந்த அக்கினி அவியவே அவியாது. அந்த அவியறதுக்கு சாகாம உள்ள தேவனுடைய கோபம் அவியாதபடிக்கு அந்த அக்கினி அவிக்கிறதுக்கு இன்னுமே எந்த இரக்கமும் தயவும் இல்லாத அக்கினி வேகம். எந்த ஆறுதலும் எந்த கிருபையும் அதை அவிக்க முடியாது, எதுவுமே விளக்க முடியாது. சரி இவ்வளோ வேதனை, அவரை விட்டு போகணும், சாபத்தோடு போகணும், அக்கினிக்கு போகணும், ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி, நித்திய அக்கினி. இதை விட என்னங்க இருக்க முடியும்? இதெல்லாத்தையும் வாங்கிட்டு போறேன், இந்த வேகங்களும் அனுபவிக்கணும்னு எங்களை அனுபவிக்கிறீங்க. எனக்கு கூட ஆறுதலாக என்கிட்ட பேசிக்கிட்டு ஆறுதல் படுத்துகிற பாதி என் ஃப்ரெண்ட்ஸு, என் நண்பர்கள் என் கூட அனுப்பக்கூடாது ஆண்டவரே. யாரு கூட போகணும்? யாருக்கிட்ட போகணும்? பிசாசுகளும் அவனுடைய தூதர்களுக்குள்ள போங்க. ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். பிசாசும் அவனுடைய தூதர்களோடு போங்க. அவங்க தான் உன்னுடைய சதா காலங்களும் உன்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள். என்ன வியாகுலம் உன்னை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அகோர உன்னை நரகத்தில் கொண்டு வந்தவங்க அவங்க தான். அந்த நரகத்தில் உன்னை டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க அவங்க தான். நம்மலாம் பிசாசுனா நம்ம ஹாரர் மூவி, பேய் பிக்சருங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் காட்டுறதுக்கு பயப்படுவோம், பிள்ளைங்க நைட்டில் பயப்படுவாங்க இல்லைங்களா? நமக்கே சில நேரத்தில் பயப்படும் போது எதையுமே வாய்கிட்ட வந்துடுது இல்லைங்களா? அப்படி ஒரு பயம் வந்தது. பேய் சினிமா அங்கே டிவியில் பார்க்குறதுக்கே அப்படின்னா பிசாசுக்கு ஒரு அறையில் நீங்கள் இருக்கணும். பேய் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அப்படி இருந்துன்னா பிசாசு எல்லா உருவங்கள் கொண்ட பேய்களும் பிசாசுகளும் இருக்கிற இடத்துக்கு தான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை,
அதுங்க என்னென்ன பண்ணும், என்னென்ன உருவம் எடுக்கும், எப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்தும், டார்ச்சர் பண்ணும் தெரியுமா? அவங்க தான் நித்தியமாக உங்களுடைய பங்காளிங்க, சொந்தக்காரங்க, ரூம்மேட்ஸ். அவங்களோட தான் நீ இருக்கணும். புரியுதுங்களா? இந்த பைபிளையே மிக பயங்கரமான வசனம்னு கொஞ்சம் புரியுதுங்களா அவங்களுக்கு? இல்லை ஒன்றுன்னா பார்ப்போம், கொஞ்சம் கூட இல்லை, மேலே மேலே போகுது. என்னை விட்டு போக மாற்ற முடியாத பிரிவினை, இம்மட்டும் என்னிடத்தில் வாருங்கள், கெட்டுப்போனவர்களை காப்பாற்றவே மனிதகுமாரன் வந்தான், அவர்கள் பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. எல்லா வெளிச்சமும் எல்லா மீட்பின் தயவும் நியாயப்பிரமாணம் மோசேயிலிருந்து வந்துச்சு, கிருபையும் சத்தியம் இயேசுல இருந்து வந்துச்சு. எல்லா ஞானமும் பொக்கிஷமும் அவருக்குள் உண்டு, எல்லா தயவும் அவருக்குள்ள, மனமுருக்கமுள்ள மீட்பர் இல்லைங்களா? தன்னிடத்தில் வருகிற விடமாட்டார். எவ்வளோ மோசமான பாவிகளா இருந்தாலும் காப்பாற்றுற அவர், அந்த உருக்கமுள்ள தேவன், எல்லா மீட்பின் கிருபைக்கும் ஊற்றான அவர், எல்லா மன்னிப்புக்கும் ஊற்றான அவர் என்ன சொல்றாரு? போங்க. அதுவே எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ பயங்கரம். ஏன்னா ஒரு லாஸ் இல்லை, அது இழப்பு இல்லையா? அவர் போங்கன்ட்டார்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போய் யார் எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது? பரலோகம் போச்சு, தேவனுடைய தயவான பிரசன்னம் போச்சு. இனிமேல் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்ப்பார்? கடவுள் தான் ஒரு வார்த்தை இருக்கு, சோனம் போனம்னுவாங்க. சூனம் போனம் அப்படின்னா எல்லா நன்மை, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம்லாம் இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட இருந்து வந்தது. பிசாசு எந்த இன்பத்தையும் ஏற்படுத்தலை, அவன் கெடுத்தான் ஆண்டவர் பண்ண இன்பத்தை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களும், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே அவர் கொடுத்தது. அந்த சந்தோஷம் அவர்கிட்ட இருந்து வந்து, அவரே எவ்வளோ சந்தோஷம் உள்ளவராக ஊற்றா இருப்பார். அவர்கிட்ட எல்லா நன்மைகிட்ட இருந்து நம்ம போயிடணும். நல்லதே இன்னுமே நம்ம நடக்காது. அவர்கிட்ட இருந்து போனோம்னா எல்லா நல்லதுகிட்ட இருந்து போயிடணும். அவருடைய பிரசன்னத்தில் நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் உண்டு. அது போச்சு. அது மாத்திரம் இல்லை, தேவகுமாரன், வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தேவகுமாரன் இப்போ போங்கன்றார். யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எத்தனை வாட்டி உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க? வரமாட்டோம், என்கிட்ட இருந்து போங்க, இயேசுவே போங்க போங்க போங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றீங்க? அவர் பேச்சை கேட்காத போது சண்டே ஒண்டி பேருக்கு போயிட்டு வந்துடலாம். வீட்டில் சொல்லுவாங்க, பாஸ்டர் கேட்ப, சண்டே ஒண்டி போயிட்டு போங்க போங்க, என்னை விட்டு போய் இயேசுவே, மண்டேலாம் நீ வேணாம், டியூஸ்டேலாம் நீ வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ஆசையின்படியே உன்னுடைய நித்தியத்துக்கு உன்னை விட்டுறேன், உன்னுடைய நித்தியத்தை நான் முத்திரை அடிக்கிறேன். இயேசு வானாவா உனக்கு? இயேசு இல்லாமல் வாழ தெரியுமா உனக்கு? இயேசு இல்லாமல் ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா? அப்படியே ஆகட்டும் கடவுது, உன் நித்தியம்லாம் அப்படித்தான் இருக்க போகுது. போ, உன்னுடைய நித்திரையை முத்திரை அடித்து சாபத்தோடு அனுப்புறேன். சபிக்கப்பட்டவரே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு போங்க. அதுவே நரகாதி நரகம். அதோடு இல்லை, அவர் இழப்பு மாத்திரம் இல்லை, சந்தோஷம் நன்மையிலிருந்து பிரிவினை மாத்திரம் இல்லை, தண்டனை பாருங்களேன், பாசிட்டிவ் தண்டனை, நித்திய அக்கினி. நித்திய அக்கினி. அக்கினின்னா கடவுளுடைய பட்சிக்கிற பரிசுத்தம் மாத்திரம் இல்லை, அவருடைய கோபம், உக்கிர கோபம் வெளிப்பாடும் அக்கினியை தான் வேதம் காட்டுது. பாவத்தின் மேலே அவர் எவ்வளோ வெறுக்கிறார் என்பது அந்த அக்கினியின் மூலமாக தான் அவர் அநேக நேரத்தில் காட்டுது. நிறைய நேரங்களில் பாருங்களேன், நித்திய அக்கினி, அந்த வார்த்தையை கோட் பண்ணாமே எந்த எந்த கற்பனையும் இல்லாமல் அதுவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். உங்களால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையே பயங்கரமாக இருந்துச்சுன்னா அது யாரு? இரக்கமுள்ள இயேசு, அன்புள்ள அவர் வாயிலிருந்து எவ்வளோ கிருபையா வார்த்தைகள் வருதுன்னு ஆச்சரியப்பட்ட இயேசு வாயிலிருந்து இது வருது. நித்திய அக்கினி. அக்கினினா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே நமக்கு தீவிரமான வலி கொடுக்கக்கூடியது வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? அக்கினி. மிக சுறுசுறுப்பாக, மிக குத்துற விதத்தில், மிக ஆக்ரோஷமாக நம்மளை மிக கொடுமையாக வேதனை கொடுக்கறது நெருப்பு தான். எத்தனை பேருக்கு நெருப்பை தொட்டிருக்கிறீங்க? நெருப்பு தெரிஞ்சிருக்கு. சில பேர் 3rd degree burnsன்னுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சில பேருக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சுட்டு போயிருக்கும், முக்கால் உடம்பு சுட்டுரும். 3rd degree burnsன்னா அந்த நேரத்தில் அந்த அக்கினி வேதனையில் கதறுவாங்க, துடிப்பாங்க, வேதனைப்படுவாங்க. ஐயோ, ஏன் கேட்கணுமே அந்த வேதனை. ஆனால் அது ஒன்றும் இல்லை, இந்த அக்கினிக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லை.
அதை விட பயங்கர நரக அக்கினி, அதை விட பயங்கர தேவ கோபாக்கினையினுடைய அக்கினி நம்முடைய ஆத்மாலையும் சரீரையும் ஒவ்வொரு நரம்பு நாடியும் வேதனைப்படுத்தும். ஒரு இடத்துல கை சுட்டதுக்கே நமக்கு அவ்வளோ உடம்பெல்லாம் ஆகுதே, ஒவ்வொரு அங்கமும் சுடும் போது எப்படி இருக்கும்? அக்கினி, அவியாத அக்கினி, அவியாத அக்கினி. ஆர்டினரி அக்கினி இல்லை இது. ஏன்னா பிசாசுகளும் தேவ தூதர்களும் அவங்க ஆவியா இருக்கிறாங்க இல்லைங்களா? உடம்ப சுடுறது மாத்திரம் இல்லை, இது ஆத்மா ஆவி சகலத்தையும் டார்ச்சர் பண்ணக்கூடிய அக்கினி. இந்த படம் நீங்க யோசிச்சு பார்க்கணும், எப்படி இருக்கும் அந்த அக்கினி. சுட்டுக்கிட்டே இருக்கும். அவியாத அக்கினின்னா என்ன? சுட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா உடம்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலி வேதனை இருக்கும். இங்கன்னா சுட்டுக்கிட்டு சாம்பலா போயிடலாம், ஆனா அது அவியாத அக்கினி. யோசிச்சு பாருங்களேன், அது நித்திய அக்கினி. ஐயோ, அந்த நித்திய வார்த்தையை காண்டி நம்ம அழிச்சிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு விதத்தில் யோசிச்சு பாருங்களேன், நரகத்தில் என்னத்தான் வலி இருந்தாலும் ஓரளவுக்கு தொல்லை கடிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் இதை சமாளிக்க முடியாது. இது நரகத்தின் கிரௌனிங் ஹாரர் ஆஃப் ஹெல்லுன்னுவாங்க. நரகத்தின் உச்சகட்ட அகோரம் என்ன தெரியுமா? அது நித்தியம், நித்தியம், forever, forever, forever. முடியாத வியாகுலமோ ஐயோவோ இருக்கும். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ கொடுமை. இவரு ஜோனாதன் எட்வர்ட்ஸ் அவரு நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு பெரிய சூளை எடுத்து பாருங்க, ஒரு பெரிய சூளை, ஒரு ஓவன் மாதிரி. அதுல பயங்கரமா அனல் வச்சுட்டோம், பயங்கரமா அனல். அதுக்குள்ள நீங்க போகணும், அதுக்குள்ள நீங்க போய் 15 நிமிஷம் இருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் வேதனை அனுபவிப்பீங்க, ஆனால் சுற்று போக மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, அது உள்ளுக்கு போகும்போதே உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஒவ்வொரு உடம்பும் அப்படியே சுடும், அப்படியே சுட்டு வேதனையாக வரும். அங்கே பார்த்தா ஒரு டைம் ஓடுது, 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு எவ்வளோ இருக்கு? 14 நிமிஷம் இருக்கு. அந்த 14 நிமிஷத்தை எப்படி பார்ப்பீங்க? ஐயோயோ, 14 நிமிஷம் இந்த அகோரத்தை நான் சமாளிக்கணுமான்னு ஐயோன்னு ஒரு நிமிஷம் போகும்போது எப்படி இருக்கும்? அந்த 14 நிமிஷம் 24 மணி நேரம் ஆச்சுன்னா அது என்ன பாதிப்பு உங்க உடம்புல ஏற்படுத்தும்? ஐயோயோ, இவ்வளோ நாளும் சுமக்கணுமா இதுன்னு. 1 வருஷம் ஆச்சுன்னா என்ன? நித்தியமா ஆச்சுன்னா என்னங்க பண்றது? இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நித்தியமா இதுதான், இந்த அகோர உச்சக்கட்ட வேதனை தான் நித்தியமா இருக்க போகுதுன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த நித்தியன்ற வார்த்தையினுடைய பயங்கரம். நித்தியமா இருக்க போகுது, ஒருபோதும் சொல்லி முடியாத, கற்பனை பண்ண முடியாத ஒரு இது நித்தியம். நித்திய கோடி கணக்கான வருஷங்கள் நம்ம வேதனையை அனுபவிச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டாருன்னு விட வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லாமல் நம்மளை அழிச்சிட்டாருனாலும் நல்லா இருக்கும். அழிச்சா போட்டோம். ஜான் பனியன் சொல்லுவாரு, அங்க இருக்கிற பிசாசுங்க எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய இறக்கம் என்ன தெரியுமா? என்னை நரகத்துக்கு கொண்டு வந்து அந்த பிசாசுங்க என்னை பிச்சு துண்டு ஆக்கிட்டா ஐயோ போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா போதும். நித்திய காலமாக மில்லியன் என்றோம், பில்லியன் என்றோம், ட்ரில்லியன் என்றோம். இந்த உலகத்தில் இருக்கிற கடற்கரை மணலெல்லாம் என்னன்னாலும் நித்திய காலத்துக்கு ஈடாகாதே. எவ்வளோ நாள் தான் நித்தியம்? யோசிச்சு பாருங்களேன். நித்திய அக்கினிக்குள்ள போங்க, நித்திய அக்கினிக்குள்ள போங்க. பியூரிட்டன் ஒருத்தர் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவர் ஒரு உதாரணம் கொடுப்பாரு. நித்தியம்னா என்ன யோசிச்சு பாருப்பா, உனக்கு மூளையை யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை எல்லாம் ஒரு புடியா ஆக்கிட்டு மணலா ஒரு பக்கம் வச்சிருவோம். ஒரு சின்ன பறவை அந்த ஒரு மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு போகணும். அண்ட சராசரத்தில் எத்தனை லைட் இயர்ஸ் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும். அது ஒரு சின்ன மணலை எடுத்துக்கிட்டு போகணும், எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கு போட்டுட்டு திருப்பி வரணும். எத்தனை வருஷம் ஆகட்டும், போயிட்டு வந்துடுது. அது வந்து அதே மாதிரி இங்க இருக்கிற மண்ணுங்கள்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டு முடிச்சிருதுன்னு வச்சுக்கோ. எத்தனை வருஷம் ஆகும் கணக்கே போட முடியாது இல்லையா? அப்பதான் நித்தியத்தின் ஆரம்பம். இட்டர்னிட்டி பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ்ல வரும். ஒரு மனுஷன் வந்து அப்படியே தலையே சுத்தி போய் ஓ நித்தியமே நித்தியமே நித்தியமேன்னு யோசிப்பார். நீங்க யோசிக்கிறீங்களா இந்த வார்த்தையெல்லாம்?
கிறிஸ்தவத்தில் இதான் பிரச்சனை நமக்கு. இதெல்லாம் பேசி 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 பிசாசுடைய சந்திரம் பாருங்களேன். இதனோட விஷயமே நமக்கு தெரியாதமா, நித்திய தேவனே, நித்தியம் ஆண்டவரே, நித்தியம் நித்தியம். அது எவ்வளோ பயங்கரம். அது டைமே முடிவில்லையே நித்திய அக்கினிக்குள்ள. ஏன் நித்தியம்? ஏன்னா நம்ம நித்திய தேவன் கிட்ட டீல் பண்றோம், எல்லையற்ற தேவன் கிட்ட டீல் பண்றோம். அவருக்கு நாம் நித்தியமா கனம் கொடுக்க மகிமைப்படுத்த கடன் பட்டிருக்கிறோம். அந்த நித்திய கனத்தையும் கனவீனத்தையும் அவருக்கு கொடுக்காம கனவீனம் படுத்திட்டோம்னா அதை சரியே படுத்த முடியாது நம்மளால. நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய நீதி நம்ம மேல் பாயும். அவர் நித்திய கடமைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள்னால, கடமை தவறுறதுனால அவருக்கு நித்திய அநியாயத்தை செஞ்சிட்டோம். அந்த நித்திய நீதி நம்ம மேல் விழாம இருக்காது. நாம் செஞ்ச பாவங்கள் நித்திய தேவனுக்கு விரோதமா செஞ்சதுனால அது நித்திய பாவம். அதனால அதுக்கு நித்திய தண்டனை கொடுப்பார். யோசிச்சு பாருங்களேன். அதுவும் ரொம்ப முக்கியமாக கிறிஸ்துவுடைய சுவிசேஷ அழைப்பை நிராகரிக்கிறதை விட எல்லையற்ற பாவம் வேற கிடையாது. கிறிஸ்துவுடைய எல்லையற்ற சுவிசேஷத்தை நிராகரிக்கிற, கிறிஸ்துவின் மூலமா ஆண்டவர் காட்டுற தயவை நம்ம அசட்டை பண்றது நித்திய நீதி தான் அதை திருப்தி செய்ய முடியும். அசட்டை பண்றது ரொம்ப பயங்கரம். யோசிச்சு பாருங்களேன். முடிவே இல்லை, இடைவேளையே இல்லை. சோதோமுக்கு வந்த அக்கினியாவது ஒரு நைட்ல முடிஞ்சிருச்சு. இது நித்திய அக்கினி. அக்கினியிலேயே ரொம்ப பயங்கரமான அக்கினி, கந்தகமும் அந்த சல்ஃபர் இல்லைங்களா, பாம் எல்லாம் பண்ணுவாங்க, அட்டாம் பாம் எல்லாம். அதில் தான் பயங்கரமாக பாம்பு வெடிக்கிற நெருப்பு எப்படி அனலாக இருக்கும், அப்படிப்பட்ட கந்தகமுள்ள அக்கினி. இது அப்படி மாத்திரம் இல்லை, அக்கினி நித்திய அக்கினி மாத்திரம் இல்லை. என்ன மாதிரி அக்கினி? மூன்றாவதாக யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? பிசாசும் அவனுடைய தூதர்களுக்கும். யோசிச்சு பாருங்க. the worst enemy, கடவுளுக்கு இருக்கக்கூடிய worst enemy. அவர் எப்படி தண்டிக்கணும்னு அவர் நினைப்பாரு? எல்லா பாவத்துக்கும் பிதா, எல்லா கடவுளுடைய எல்லையற்ற தேவன் செஞ்ச எல்லாத்தையும் கெடுத்தவன் அவன் தான். பரலோகத்தை எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் அவர் துதிக்கணும்னு. அங்கிருந்த தேவ தூதர்களை பிசாசுகளா மாத்தினவன். உலகத்தை எவ்வளோ அழகா பண்ணியிருந்தார், பரிபூர்ணமா மனுஷனை பண்ணியிருந்தார். ஆனா இந்த உலகத்தை அலங்கோலம் பண்ணி எல்லா மனித குலத்தையும் வீழ்ச்சி அடைந்து எல்லா பாவத்துக்கும் துக்கத்துக்கும் வேதனைக்கும் மரணத்துக்கும் காரணம் அவன்தான். இந்த உலகத்துல எல்லா பரிபூர்ண உலகத்தை சீர்கெடுக்க வச்சு, இந்த உலகத்துல கண்ணீர் வேதனை, குழந்தைங்களை ரேப் பண்றது, அந்த அகோரம் இந்த அகோரம், எத்தனை கொடுமைகள் நடக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் அவன்தான். நம்ம எதுக்கெல்லாம் கோவப்படணுமோ இந்த உலகத்துல அவன் மேலதான் கோவப்படணும். அவன் தான் எல்லாத்துக்கும் பிதா. நமக்கெல்லாம் ஒரு 50 பேர் குழந்தைகளை கெடுத்து கொல்லுட்டானவனா எப்படி கொல்லணும்னு வருது நமக்கு. அவனுக்கு எவ்வளவு மோசமான தண்டனை, அவனை நகநகமா பிக்கணும், அவனை தூக்கு போடணும், எரிக்கணும்லாம் கோவம் நமக்கே வருதே பாவிகளுக்கு. எல்லையற்ற நீதி உள்ள தேவன் இவ்வளவு கொடுமை செஞ்ச வில்லாதி வில்லனுக்கு அவர் என்ன செய்யணும்னு வச்சிருப்பார்? அவனை எப்படி சித்திரவதை பண்ணணும்னு வச்சிருப்பார்? யோசிச்சு பாருங்களேன். அவனை சித்திரவதை பண்ணணும்னு நித்தியமா ஆதியிலிருந்தே அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த இடம் தான் நரகம். மனுஷனுக்காக பண்ணதில்லை, பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி. யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ கோபம் வரும் ஆண்டவருக்கு, அவனை எவ்வளோ சித்திரவதை பண்ணணும்னு இருக்கும். எல்லையற்ற தேவன் தன்னுடைய ஞானத்தில், தன்னுடைய உக்கிரத்தில், நீதியில் இந்த கொடுமையான சத்ருவுக்கு ஏற்படுத்தப்பட்ட நரகம். இந்த வீழ்ச்சி அடைந்த அந்த தேவ தூதர்களுக்கு அவனுடைய இச்சைகளையும் அவனுடைய சித்தத்தையும் செய்வதற்கு நம்ம உடம்ப அவனுக்கு கொடுத்ததுனால, அந்த அவனோடு பங்கு பெற்ற அவனுடைய பாவங்களை இச்சைகளை நிறைவேற்றின எல்லோருக்கும் அவனுடைய தண்டனையை கொடுக்கறதுக்கு அவங்கள தள்ளுறார். ஆனால் ஒரிஜினல் அது யாருக்காக பண்ணது? பிசாசுக்காகவும் அவனுடைய தேவ தூதர்களுக்காக. யோசிச்சு பாருங்க, நமக்கே பண்ணலை. அது எவ்வளோ டார்ச்சர் அவனுக்கு கொடுக்கணுமோ அப்பேற்பட்ட வில்லனுக்கு பண்ண இடத்துல போய் நம்ம மாட்டினோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏசு இதில் என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போய் மாட்டிக்காத, உனக்கு கூட பண்ணலை. அது அவ்வளோ கொடுமையான கேடான மோசமான கடவுளுக்கு வெறியா இருக்கிற சத்ருக்கு நித்தியமா இவ்வளோ விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ ஏன் சும்மா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரெடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அனலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவன் செஞ்சதுக்கெல்லாம், அந்த பிசாசுக்கெல்லாம்.
அவனோடு அவனுடைய இச்சைகளை நிறைவேற்றுற எல்லோரும் அங்கே போட போகிறார். எப்படி இருக்கும்? எவ்வளோ கொடுமை! அன்னைக்கு தான் தெரியும் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே, பயங்கரமா இருக்குமே. ஹே பாஸ்டர், ஏன் எங்களை இவ்வளோ பயன்படுத்துறீங்க? காலையிலேயே ஏன் எங்களை பயன்படுத்தணும்னு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? காலையில் நினச்சிக்கிட்டு உண்மையாக அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். உண்மையாக அவங்கள பயன்படுத்தணும், உண்மையாக அவங்களுக்கு நரகத்தின் பயத்தை கொடுக்கணும்னு தான் யோசித்து ஜெபித்து வந்திருக்கிறேன். ஏன் இயேசுவே அதை கொடுக்கணும் இருக்கணும்னு சொல்லலையா? வெறும் சரீரத்தை ஒண்டி அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்களே? உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தூக்கி போடுகிறவருக்கு தான் நீங்கள் பயப்படணும், அதுக்கு தான் நீங்கள் பயப்படணும்னு அவர் சொல்லலையா? நரக பயம் நமக்குள்ள வராதா? எத்தனை பேருக்கு இருக்கு நரக பயம்? உங்களுக்கு இல்லை, பயமே இல்லை. பயமே இல்லாமல் இருக்கிறோம். உண்மைங்க, அந்த பயம் இருக்கணும். எந்த இயேசு இன்பமான இயேசு, மன உருக்கமுள்ள இயேசு, அவர் பரலோகத்தை விட அதிகமாக நரகத்தை பற்றி தான் பேசியிருக்கார். உறுதியான வார்த்தைகளோடு பேசியிருக்கார். முடிவில்லாத காலம், முடிவில்லாத காலம். நம்ம சிந்தனையே செதற அளவுக்கு, யோசிக்க அளவுக்கு நரகம் இருக்குங்க. ஒவ்வொரு அங்கங்களும், ஒவ்வொரு காரியமும், நம்ம ஆத்மா, சரீரம், மனசாட்சி, ஞாபக சக்தி, ஒவ்வொரு நரம்பு நாடியும் தேவனுடைய உக்கிர அனலான கோபாக்கின பாஞ்சு 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 நித்தியமா முடிவில்லாத காலம் அனுபவிக்கிற ஒரு இடம் தான் நரகம். நரகம். அவர் எவ்வளோ கோபம் உள்ள, ஒரு கோபம் கொண்ட தேவன், கோபம் மூட்டின சிருஷ்டிவை என்ன செய்வாருன்றத காட்டுற இடம் தான் நரகம். இனிமே அந்த நரகத்தை பார்க்குற சதா காலங்களும் நித்தியங்களும் அண்டசராசு ஒருத்தருக்கும் துளி தைரியம் கூட வரக்கூடாது அவருக்கு விரோதமாக போகணும். ஏன்? அதுக்கு தான் எக்ஸிபிஷன் வைக்க போறார் நரகம். அப்பா அவருக்கு விரோதமாக செஞ்சவங்களுக்கு என்ன செய்ய போறார் பாருங்க. அதை பார்க்குறவங்களுக்கு எலும்பு முதுகெலும்பெல்லாம் நடுங்கணும். கோபாக்கினேன் பாத்திரங்கள் மேல் தன் கோபத்தை கொட்ட அவர் சித்தமா இருந்து பொறுமையா இருக்கிறாராம். அந்த இடத்துல காட்ட போறாரா எல்லாருக்கும். கோபம் ஊட்டுனா, கோபம் ஊட்டுகிற தேவனுடைய கோபம் எவ்வளவு பெருசுன்னு அங்கதான் பார்க்கறதுக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், who knows the power of thy wrath? உம்முடைய கோபாக்கினேன் வல்லமை யாருக்கு தெரியும்? தேவன் எல்லையற்றவர், புரிந்து கொள்ள முடியாதவர், எல்லாம் கடந்தவர். அவர் கோபமும் அப்படித்தான், எல்லையற்றவர், புரிந்து கொள்ள முடியாதது, எல்லாம் கடந்தது அவர் கோபம். அந்த இடது தன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஆடுகளை பார்த்து அவர் சொல்ற வார்த்தைகள் பயங்கரங்க. பைபிள்லயே இருக்கிற பயங்கரமான வார்த்தைகள். ஏன் அதை சொல்லுகிறார்? 42வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு நீங்க கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, அந்நியனா இருந்தேன், என்னை விசாரிக்கல, நிர்வாணியா இருந்தேன், துணி கொடுக்கல, வியாதியா பிரிசன்ல இருந்தேன், என்னை வந்து பார்க்கல. ஏன் அவங்களுக்கு சொல்றாரு? ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படலை, நீங்க மறுஜன்மம் அடையலை. நீங்க மறுஜன்மம் அடைந்து உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய மக்களை சேவிப்பதன் மூலமாக நீங்க காட்டல. உண்மையா மறுஜன்மம் அடைஞ்சா என்னுடைய சிறிதான ஆடுகளை சேவையில வெளிப்படும், அந்த கிரியையில வெளிப்படலை. என்னுடைய மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, மீட்கப்பட்ட மக்களுடைய தேவைகளை சந்திப்பது நீங்க எப்படியும் உங்க விசுவாசத்தை காட்டல. வெறும் ஆடுகளோ மாதிரி நடிச்சுக்கிட்டீங்க, ஆடுகளோடு இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டீங்க, நானும் ஆடுன்னு சொல்லிக்கிட்டீங்க, அது எப்படியும் வெளிப்படுத்தலை. ஏன்னா மறுஜன்மா அடையாதவங்க மற்ற சபையில் மற்றவங்களுக்கு ஒன்றுமே செய்ய அவங்களுக்கு வராது. பாருங்களேன், ஏதாவது செய்கிறோன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் செய்யலாம். எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்ச பிரதர், அதனால செய்யலாம். இல்லை அவங்க ரொம்ப பிடிச்சதுனால செய்யலாம். இல்லை அவங்க நமக்கு ஏதாவது திருப்பி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் செய்யலாம். அப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கலாம் சபையில். பாருங்களேன், ஆனால் இந்த சிறியவரில் ஒருவர் எனக்கு ஏதோ செய்ய மாட்டாங்க, ஆனாலும் இயேசுவின் நாமத்துக்காக நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநல எண்ணமும் இல்லாமல் ஒரு குட்வில்ல செய்யறது மறுஜன்மம் அடைஞ்சா தான் செய்ய முடியும். ஏதாவது ஒரு சுயநலத்தில் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், ஏதாவது நமக்கு செய்வாங்கன்றதுல செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, பாருங்களேன் ஆச்சரியம். இவங்களை ஏன் ஆக்கினைக்குள் தீர்க்கிறாரு? இவங்க எதை செஞ்சாங்கன்றதுனால இல்லை, எதை செய்ய தவறுனாங்களோ. உங்க இருதயம் விசுவாசத்தினால இயேசுவை நம்பி உங்க இருதயம் மாற்றப்பட்டு மறுரூபமாகி அன்புல நிறைந்து சுயநலமற்ற கிரியையில வெளிப்படலை, அதனால விசுவாசம் இல்லை.
ஏன்னா இது பொதுவான நியாய தீர்ப்பு, கிரியையின்படி செய்கிற நியாய தீர்ப்பு. நான் துன்பத்தில் வேதனையில் என் சீஷர்கள் மூலமாக நான் பாடுபட்டேன் இல்லைங்களா. இந்த உலகம் அவங்கள மதிக்கலை, அவங்கள நிராகரித்து எவ்வளோ துன்பத்தோடு அவங்க வந்தாங்க. ஆனால் நீ சுகமான வாழ்க்கை வாழ்ந்த, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த, சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்த, நீ உழைப்பு, உன்னுடைய பணம் அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம். எந்த விதமான தியாகத்தையும் ரிஸ்கோ எடுக்கிறதுக்கு நீ தயாராக இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்த. இதான் உன்னுடைய விசுவாச கிரியை. ஏன்னா நீ ரொம்ப உழைச்சிருக்கிற, நீ ரொம்ப சம்பாரிச்சிருக்கிற. என்னுடைய மக்களுடைய தேவைகளை எந்த சிறிதான விதத்திலையும் சந்திக்கவும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் உனக்கு கஷ்டம். ஏன்னா உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய சுகம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம், உன் பணம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீ எதுவும் செய்யலை. பாருங்களேன், அவர் ரொம்ப பெருசா தியாகத்தை பற்றி எல்லாம் பேசல. எவ்வளோ ஆயிரப்போது ஒரு சாப்பாடு போட்டா, எவ்வளோ ஆயிரப்போது ஒரு துணி வாங்கி போய் பாருங்களேன். எங்கள் ரொம்ப பெருசா நான் வியாதியாக இருந்தேன் என்னை சுகம் பண்ணீங்க நான் சொன்னார். நான் வியாதியாக இருந்தேன் என்னை வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான் அவர் கேட்குறது. என்னை சுகம் பண்ணி ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டினீங்களான்னு இல்லை, என்னை வந்து பார்த்தீங்களா. பார்க்க முடியாது. நான் ஜெயிலில் இருந்தேன், எனக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து பெயிலில் எடுத்தீங்கன்னா கேட்குறாரு. ஜெயிலில் இருந்து என்னை வந்து விசாரிச்சிங்களா. நம்மளால செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளால ஈஸியாக செய்யக்கூடிய நம்ம திராணிக்குள்ள காரியங்கள், அதை செய்ய நீங்க தவறுனீங்க. செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய தவறுனீங்க. அதை செய்ய தவறுனது என்ன காட்டுது? உங்களுக்கு இருதயம் இல்லை அதை செய்யறதுக்கு, இல்லைங்களா. அதனால தான் செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய முடியும், ஆனால் அது செய்யறதுக்கு மனசு இல்லாததுனால் உங்க விசுவாசம் இல்லாத இருதயத்தை அதை வெளிப்படுத்தினது. பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ப்ளீடிங் பாருங்களேன். ஆண்டவரே 44 வசனத்தை உத்து பாருங்களேன், அவங்க சொல்ற பதிலே வித்தியாசம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம். பாருங்களேன், இது படிச்சு சொன்னதே வர மாதிரி நமக்கு தெரியலாம். ஏன்னா இவங்க பேசும்போது ஷார்ட் ஹேண்ட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். எப்போ பசியா பார்த்தோம் சாப்பாடு கொடுக்காம போனோம், தாகமாக பார்த்தோம் அதெல்லாம் இல்லை, ஷார்ட் ஹேண்டா. எப்போ பசி தாகம் இப்போ சுகவீனம் ஜெயிலில் அப்படி எல்லாம் சுருக்கி பேசுகிறாங்க. ஏன் சுருக்குறாங்க? அவசரமாக பேசுகிறாங்க. ஏன் அவசரமாக சுருக்கி பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் தெரியல. இது ஏதோ பெருசாக அவர் கேட்பாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பெருசுப்படுத்துவாருன்னு அவங்க நினச்ச பார்க்கல. இதை போய் இவ்வளோ பெருசுப்படுத்துறாரு. பசி தாகம் ஜெயிலில் இருந்தோம், அதை இருந்தோம், உடம்பு சரியில்லாமல் இருந்தோம், இதெல்லாம் நாங்கள் சின்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இதெல்லாம் பெருசு. நம்ம எதை ரொம்ப விசேஷமாக நினைக்கிறோம், எதை மறந்து போகிறோமோ அதைத்தான் அவர் வலியுறுத்துறார். இதை அவங்க பெருசாகவே நினைக்கல, முக்கியமாகவே நினைக்கல. அதனால தான் அதை வேகமாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் சாதாரண அற்பமான காரியங்களை போய் அவர் இவ்வளோ பெருசு படுத்துறாரே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாரு? இந்த சிறியவர்களுக்கு எதை நீங்கள் செய்யாது இருந்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்யவில்லை. இவங்கள எது செய்யலையோ பாருங்களேன், உண்மையான என்னுடைய சீஷர்களான இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்ய தவறுனீங்களோ அது எனக்கே செய்யலை. ஏன்னா அவர்களுக்குள்ள நான் துன்பப்படுறேன், அவங்க துன்பப்படும் போது நான் துன்பப்பட்டேன், அதை செய்யாம விட்டீங்க. அதனால ஃபைனல் ரிசல்ட் என்ன? அந்தபடியே இவர்கள் நித்திய 46வது வசனம் கடைசி வசனம், இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இதோடு கடைசி சென்டென்ஸ் முடியுது. முதலாவது நித்திய அக்கினிக்கு போறவங்க, கோர்ட்லலாம் தீர்ப்பு கொடுத்தோன்னா இந்த கோர்ட் இஸ் அட்ஜென்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க வருஷம். இங்கெல்லாம் அந்த கோர்ட் அப்படி இல்லை, உடனடியாக தீர்ப்பு, உடனடியாக தண்டனை, நித்திய அக்கினிக்குள் எக்ஸிக்யூஷன் உடனடியாக. அவங்களுக்கு முதல்ல அநீதி அந்த செம்மறி ஆடுகள் அக்கினிக்கு போகிறது, அவங்க சுயமாக போகிற மாதிரி இந்த வசனம் வருது. ஒருவேளை இன்னுமே ஒன்றும் இறக்கம் கிடைக்காது, இன்னுமே வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் நம்ம இடம் அப்படின்னு அவங்களே போகிறாங்க. அதுக்கப்புறம் நீதிமான் நித்திய மகிமைக்கு போகிறாங்க. இதோடு ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார், ஒரு எச்சரிக்கையோடு கொண்டு வருகிறார். இது வரைக்கும் என்ன, 2 அதிகாரத்தில் நான் வரப்போகிறேன், நான் எப்போ வரப்போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? விழித்திருந்து காத்திருக்கணும், ஆயத்தத்தோடு காத்திருக்கணும்.
உண்மையோடு உங்களுடைய தாளந்துகளை என்னுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தி சேவையோடு காத்திருக்கணும். ஏன் விழித்திருக்கணும்? நான் வர்றது தெரியாதனால எப்பவும் ஏன் விழித்திருக்கணும்? ஏன்னா நான் வந்த பிறகு மாற்ற முடியாத நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன். நான் வந்த பிறகு முடிவு ஆயிடப்போகுது. நான் வந்த பிறகு எல்லாம் நின்று போக போகுது. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால எப்பவும் ஆயத்தமா இருங்க. அந்த நாளில் உண்மையா மறுஜன்மம் அடைந்து மனமாற்றம் அடைந்து இயேசுவை விசுவாசிச்சு மனம் திரும்பினவங்க அவங்களுடைய கிரியைகளின்படி என்னுடைய சிறிய சகோதரர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை நிர்ணயித்து அவர்களை நியாயம் தீர்ப்பேன். செம்மறி ஆடுகள் உண்மையா ரட்சிக்கப்படாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு விசுவாசம் எப்படியும் வெளிப்படலை. விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, சர்ச்சுக்கு வந்துட்டு போனேன், ஆனால் என்ன சேவை செஞ்ச? இந்த சிறியவர்களுக்கு ஒருவர் உங்க விசுவாசத்தை எப்படி காமிச்ச? அதை வச்சு தான் அந்த நாளில் நியாயம் தீர்ப்பார். ஆடுகள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகுது, செம்மறி ஆடுகள் நித்திய தண்டனைக்குள் போகுது. ஓகே, இதோடு அந்த அதிகாரம் முடியுது, இந்த பிரசங்கம் முடியுது. 2-3 பயன்பாடுகளை பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது பயன்பாடு, நரகத்தை நாம் தியானிப்பது ரொம்ப நல்லதுங்க. யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம கஷ்டம் பிடிக்கிறது இல்லை, நம்ம எஞ்சி இருக்கிற பாவம் அது ரொம்ப வெறுக்குது. ஆனால் ரொம்ப நல்லது செய்யும் நமக்கு நரகத்தை தியானிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லது. பல காரியங்கள், விசுவாசிகளாகவும் சரி அவிசுவாசிகளாகவும் சரி, நரகத்தை ரொம்ப தியானிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு வராதவங்க, நான் ஆண்டவருக்குள்ள வராத போது நரகம் ரொம்ப தியானிப்பேன். ரொம்ப அந்த காரியம், இயேசுடைய ரட்சிப்பை விட நரகம் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிச்சு இயேசுக்கிட்ட வர்றதுக்கு. ஆண்டவர்கிட்ட வராதவங்க நரகத்தை, ஆண்டவர்கிட்ட வந்தவங்களும் ஆத்ம பாரம் நமக்கு ஏற்படாது இருக்கிறதுக்கே நரகத்தை பற்றி யோசிக்கிறதுல நம்ம உறவினர்கள் என்ன கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காதனால தான் இல்லைங்களா? நரகத்தை தியானிக்கிறது ரொம்ப நல்லது. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நன்மை செய்யும். ரொம்ப பரிசுத்தமாக்குதலை ரொம்ப தீவிரமாக பின்பற்ற நமக்கு உதவி செய்யும். நரகம் ஒரு ஜெயில் மாதிரி. அதனோட காலம் ஆயுள், நித்திய தண்டனை. ஆயுள் தண்டனை கூட இல்லை, நித்திய தண்டனை. அங்கே தண்டனை அக்கினி. அங்கே நம்ம கூட இருக்கக்கூடியவங்க பிசாசும் அவருடைய தேவ தூதர்களும். யோசிச்சு பாருங்களேன், இடைவேளையே இல்லை, இறக்கமே இல்லை, முடிவே இல்லை, விடுதலையே இல்லை. எப்பவும் செத்துக்கிட்டு இருப்போம், ஆனாலும் சாக மாட்டோம். எப்பவும் செத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ பார் உடம்பு அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் உடம்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே புழு சாகாது. எப்போ புழு சாகம் தெரியுமா? இயேசு அவ்வளோ கஷ்டமாக பேசுகிறாரு, என்ன இவ்வளோ இப்படி பேசுகிறாரு நமக்கு இருக்கும். அவர் எவ்வளோ டிஸ்கஸ்டிங் தான், அது அருவருப்பு தான். புழு எப்போ செத்துரும் தெரியுமா? புழு புதைச்ச உடனே புழு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த உடம்புல செதெல்லாம் தீர்ந்த பிறகு புழு செத்துரும். ஆனால் நரகத்தில் புழு ஏன் சாகிறது இல்லையா? ஏன்னா உடம்பு தீராது, சாக சாக உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும், உடம்பு இருந்துக்கிட்டு சாகாமல் உள்ள உடம்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் எப்படி ஆண்டவர் தண்டிப்பார், என்ன ஒரு பிளேஸ். யோசிச்சு பாருங்களேன், நரகத்தை நம்ம யோசிக்கணுங்க, தியானிக்கணும். பர்சனலாக நம்ம யோசிச்சு பார்ப்போமா? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே இவ்வளோ நான் பேசுகிறத பதில் திடீர்னு நரகத்தை பற்றி ஒரு காட்சியை, ஒரு வீடியோ கொடுங்க, இங்கே போட்டு எல்லாருக்கும் நான் காமிச்சிடுறேன், அந்த பயம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஒரு காட்சி இல்லை, காட்சி கூட வேணாம், அந்த நரகத்தில் வேதனையில் கத்துற அந்த ஓலத்தை கேட்டாவே போதும். கொஞ்சோண்டு சத்தத்தில் காது வச்சு அவங்க என்ன கத்துறாங்க கதறாங்கன்னு அந்த ஓலத்தை கேட்டாவே போதும். அது ஒரே ஒன்று கொடுங்கன்னு கேட்டு பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது தடை பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஐஸ்வர்யவான் அப்படித்தான் கேட்டான் இல்லைங்களா? ஆண்டவரே செத்தவங்கலேருந்து யாராவது போய் சொன்னால் அவங்க நம்புவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு. ஆபிரகாம் என்ன சொன்னார்? வேதம் சொல்றத ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி, மோசே உன் தீர்க்கதரிசியும் பைபிள் சொல்றத பிரசங்கம் பண்ணி, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றத நீங்க நம்பலன்னா, இதை சொல்லி உங்களுக்கு மனம் திரும்புதல் வரலன்னா என்ன சொல்றாரு? நரகத்திலேருந்து ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு அவன் உடம்பெல்லாம் கொட்டிக்கிட்டு எரிஞ்சு இங்கே வந்தாலும் ஆன்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்களே தவிர அது மனம் திரும்புதலை கொடுக்காது. நான் கொடுக்காதுன்ட்டார் இல்லைங்களா? அது தடை பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு திருந்தலைன்னா என் கூட வாங்க, யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, உங்களையே யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை நான் லெஃப்ட் ஹேண்டில் மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு? ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த கற்பனையை, காட்சியை யோசிச்சு பாருங்க. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறாங்க, நானும் நிற்கிறேன், ஒருத்தராக நரகத்தில் தள்ளப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் டர்ன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து உங்கள் முகத்தை பார்க்கணுமே. இது வரைக்கும் அந்த மாதிரி உங்கள் முகம் இருக்காதே,
சுழிஞ்சி வேதனையோடு ஆக்ரோஷத்தோடு இயேசு கிட்ட போய், இயேசுவே நான் இவ்வளோ சீரியஸாக நினச்சி பார்க்கல, இது இவ்வளோ உண்மைன்னு நினச்சி பார்க்கல, ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க ஏதோன்னு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டேன், என்னை விட்டுருங்க, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐயோ ஆண்டவரே விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எப்படி கதறுவோம், எப்படி கதறுவோம். அவர் விடுவாரா, இறக்கம் காட்டுவாரா? அவனை கையும் காலும் கட்டி தள்ளுங்க நரகத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள. ஏதோ பாஸ்டர் வேற கத்திக்கிட்டு இருந்தாருன்னு எப்படி நம்ம முடிய பிச்சுக்குவோம், கை காலை இடிச்சுக்குவோம், தலையெல்லாம் வெடிச்சுக்குவோம், எப்படி இருக்கும் அந்த நாளில்? ஒருத்தரும் நமக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். ரைட் ஹேண்டில் இருக்கிற நம்ம சபை மக்கள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம். இப்போ பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு எவ்வளோ கெஞ்சுறாங்க, இயேசுக்கிட்ட வா, இயேசுவை நம்பு, மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வான்னு கெஞ்சுறோம் பிள்ளைங்கள்கிட்ட. ஆனால் அதுங்க வராங்களா? இல்லை இல்லை, நீ நிராகரிச்சுட்டு. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கெஞ்சுதல் எல்லாம் இல்லை. அன்னைக்கு பெற்றோர்களே நம்ம பிள்ளைங்களும் இல்லை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நரகத்தில் தள்ளும் போது ரைட்டில் நின்றுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன், ஏன்னா இவர்கள் மூலமாக உம்முடைய நீதி மகிமைப்பட போகுது. ஃபர்ஸ்ட் எப்படி மாறிடும், எல்லாம் மாறிடும். அன்னைக்கு நம்ம சொந்த மனைவியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அது நரகத்துக்கு போகும்போது ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம், யாருமே நம்ம மேலே இறக்க காட்ட மாட்டாங்க. என்ன கொடுமை, என்ன கொடுமை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிருபையினால வீணடிச்சிட்டோம், ஆவியை எதிர்த்துட்டோம், கிருபையின் சாதனங்களை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணிட்டோம். ஆண்டவர் நரகத்தில் தள்ளுற அந்த நாள் யோசிச்சு பாருங்களேன். நரகத்தில் தள்ளுன பிறகு உங்கள் மனசாட்சி, இந்த சபையில் இருக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. என் மனசாட்சி நான் யோசிச்சு பார்க்குறேன், சும்மா இருக்குமா? எவ்வளோ பிரசங்கம் பண்ண நீ, இதே மனசாட்சி இன்னைக்கு அடக்கி வச்சிடலாம். அன்னைக்கு ராட்சச மாதிரி எந்திரிச்சு தலை மேலே சமுட்டி அடிக்கிற மாதிரி அடிக்காது. எவ்வளோ கேட்டிய நீ. இந்த உலகத்தில் இன்னும் கூட சுவிசேஷம் கேட்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இயேசுவை பற்றி கேட்காத, வாழ்க்கையெல்லாம் கேட்காதையே செத்துடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உனக்கு எத்தனை தடவை பிரசங்கம், சின்ன வயசுலேருந்தே பிரசங்கம், சின்ன வயசுலேருந்தே இயேசு கிட்ட வா, நரகத்துலேருந்து காப்பாற்றுவார் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட பேசுனாங்க. மனைவி பேசிச்சு, புருஷன் பேசினாங்க, அப்பா அம்மா பேசினாங்க. கேட்டியா நீ? கேட்காம போனியே. அன்னைக்கு பேசும் மனசாட்சி, ஞாபக சக்தி அன்னைக்கு இதாக இருக்கும். அவனுக்கு அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? உனக்கு ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க முடியாது, நீ என்ன நினச்சிக்கலாம், வாழ்நாளெல்லாம் உனக்கு நல்ல காரியங்கள் கிடைச்சிச்சே அதை நினச்சிக்கிட்டுருன்றார். நினச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரிமெம்பர், லூக்கால சொல்கிறார் 16வது, ரிமெம்பர், உன் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல காரியங்கள் உனக்கு கிடைச்சிச்சு, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஆறுதல், எவ்வளோ வசதி, எவ்வளோ வீடு, கறி சாப்பாடு, என்ன வெக்கேஷனு, என்ன வீடு, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன மாதிரி கிடச்சிச்சு. அதெல்லாம் ஒன்று எங்கே கொண்டு வந்துச்சு? இந்த பாதாள நரகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதெல்லாம் சபிக்க மாட்டீங்க? யோபு மாதிரி நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் வீடு சபிக்கப்படட்டும், என்னுடைய எல்லா ஆடம்பரம் சபிக்கப்படட்டும், நான் சாப்பிட்ட சாப்பாடு சபிக்கப்படட்டும், அதெல்லாம் என்னை இங்கே கொண்டு வந்துருச்சே. யோசிச்சு பாருங்களேன். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு சின்ன குற்ற மனசாட்சி வந்ததுக்கே யூதாஸ் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானே. அன்னைக்கு மனசாட்சி என்ன வாட்டம், என்ன பண்ணுவோம்? எத்தனை சந்தர்ப்பம் வந்திருக்கலாமே. வாரம் வாரம் பிரசங்கம், இயேசு தியாகத்தை பற்றி பேசி வாங்க நம்புங்க நம்புங்க நாங்களே கேட்காம விட்டோமே. எத்தனை தடவை கிருபையின் சாதனம். ஒவ்வொரு இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம். ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இப்படி பண்ணுறீங்க பிரசங்கம்? ஏன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இது ஞாபகம் இருக்கணும். அந்த நாளில் அவர் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு கேட்பாரு, யாருப்பா இவரு? இந்த ஜனங்களுடைய பாஸ்டரு, வாங்க, இந்த ஜனங்களுக்கு இந்த நரகம் வரோன்னு எச்சரிக்கை பண்ணியா நீ? ஆண்டவரே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எச்சரிக்கை பண்ணேன், ஆனால் அதை கேட்டுக்கலாம் அவங்க அப்படின்னு நான் குற்றப்படுத்தணுமா அவங்கள? அன்னைக்கு இல்லையே. ஆண்டவரே நான் எச்சரிக்கை பண்ணேன், அதை கேட்டு அவங்க மனம் திரும்பினாங்க, அதை நம்பினாங்க. நீங்களா சொன்னதாக அவங்க பைபிள்லேருந்து சொன்னதுனால நம்பி அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்த ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாதா? நான் இதை கேட்டு பேசாமல் இன்றைக்கும் போயிட போகிறீங்களா? ஒரு நாள் நிற்கும் போது என்ன பண்ண போகிறீங்க? இங்கே யோசிச்சு பாருங்கள். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் வருமா? இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யுமா? நேரம், எவ்வளோ நேரத்தை வீணாக்குறோம். மரண படுக்கையில் தான் ஐயோ இன்னும் ஒரு மாதம் கிடச்சிடாதா, ஒரு நாள் கிடச்சிடாதான்னு கதறுது. நேரம்ன்றது நமக்கு இழந்த பிறகு தான் அது மதிப்பே தெரியுது.
அன்னைக்கு தெரியும் நேரமே போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு ரெவலேஷன்ல படித்தோம், ஒரு தேவ தூதன் வந்து சமுத்திரம் வானத்தில் நின்று டைம் இஸ் அப் எக்ஸாம்ல சொல்லுவாங்க, எல்லாம் நிறுத்துங்க, முடிஞ்சிச்சு, பேப்பர் முடிஞ்சிச்சு, இன்னுமே எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதோடு நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அவ்வளோதான் உன் நித்தியம் ஃபிக்ஸ்ட். நீ மாறினியா இல்லை பாவியா இருந்தியா, ஆடா செம்மறி ஆடா, முடிஞ்சிச்சு, பிரிவினை வந்துடும். அந்த டைம் வர்றதுக்கு டைம் ஏன் கொடுத்துருக்கிறாரு? ஆடா மாறுங்களேன், அதுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பயங்கரம் யோசிச்சு பாருங்க. நரகத்தில் வந்து தண்டனை எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை இருக்காதான், ஜாஸ்தி, ஒரு சில பேருக்கு ஜாஸ்தி, சில பேர் கம்மியாக இருக்குமா. தண்டனை எதை பொறுத்து இருக்கும்? எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கேட்டு நாம் நிராகரித்தோமோ அந்த அளவுக்கு அதிகமான தண்டனை நமக்கு இருக்குமா. நான் சொல்லலை, இயேசு சொன்னார், அந்த நாளில் சோதோம் குமாராவுக்கு லெகுவாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, சோதோம் குமாராவிட மோசமான ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்க முடியுமா? தேவ தூதர்கள் உடம்ப பார்த்து தாங்க முடியாம ஆசைப்பட்டானுங்க, வீடே போய் உடைச்சானுங்க. அதை விட ஒரு பெர்வர்ட்ஸ் மோசமானவங்க இருக்க முடியுமா? அவங்களுக்கு கம்மி தண்டனையா? அதை விட தண்டனை நம்மளுக்கா? ஏன்? இயேசுடைய சுவிசேஷத்தை என்ன அந்த மாதிரி மோசமானவங்களை விட நான் பெருசா தப்பு செஞ்சுட்டேன். ஏன்னா இயேசுடைய சுவிசேஷ வெளிச்சத்தை கேட்டு நிராகரிக்கிறது, அசட்டை பண்றதை விட பாவம், பெரிய பாவம் இல்லை. அதுக்கு ஏற்றபடி தண்டனை. எத்தனை தடவை சுவிசேஷத்தை கேட்டு நீ ரிஜெக்ட் பண்ணியோ அந்த அளவுக்கு அதிகமான ஆக்ரோஷ தண்டனை உனக்கு. அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், உனக்கு ஜாஸ்தி. நினைக்கவே பயமா இல்லை? யோசிச்சு பாருங்களேன். தீவிரமான சுவிசேஷம் வெளிச்சம், சத்திய வெளிச்சம் எந்த அளவுக்கு இருந்தும் இருதயம் மாறலையோ, இருதயம் மாறல. இந்த உலகத்துல 10-30 செகண்ட் கூட சுவிசேஷத்தை கேட்காதவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இருதயத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம நீ வந்து நிக்கிறியே நியாய தீர்ப்பு நாள்ல. உலக ஆசை மாறல, பாவம் மாறல, பரிசுத்தமா மாறல, இத்தனை கேட்டோம் நிராகரிச்சே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ரோமர் 2 போகுது, தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பொறுமையையும் நல்லத்தனத்தையும் உன்னை மனம் திரும்பும்படிக்கு ஏவுது என்று அறியாமல். ஏன் ஆண்டவர் நல்லதா இருக்கிறாரு? ஏன் உங்களுக்கு ஒரு வியாதி அனுப்பல, ஒரு கஷ்டத்தை அனுப்பல? நல்லதே செய்கிறார். நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, எல்லாம் நல்லதாக உனக்கு கொடுக்குறாரு. ஏன் உன்னை தூக்கி நரகத்தில் ஒரு நிமிஷத்தில் போட்டுடல? ஏன்னா அந்த நல்லதை பார்த்து எவ்வளோ மோசமான எனக்கு, மாறாத எனக்கு போய் இவ்வளோ செஞ்சுட்டு வராருன்னு நீ மனம் திரும்பணும். நீ நான் எவ்வளோ மோசமானவன்றது அறியணும், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு அறிஞ்சு நீ மனம் திரும்பணும். எவ்வளோ பேசுகிறாரு சுவிசேஷத்தை, திருப்பி திருப்பி சொல்கிறாரு வான்னு, அதை கேட்டு நீ மனம் திரும்பணும். ஆனால் நீ கேட்டு 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 உன் இருதயத்தை இன்னும் இது என் இருதயத்தை மாற்றிடக்கூடாது, இன்னைக்கு என்ன மாற்றிட போறார், கடினப்படுத்தி கடினப்படுத்தி கடினப்படுத்தும் போது நீ என்ன பண்றியா? தேவனுடைய கோபாக்கினேன்ற பேங்க்ல டெபாசிட் போட்டுக்கிட்டே இருக்கிறியா. பாருங்களேன், அங்க சொல்லுது 5வது வசனம் ரோமர் 2, உன்னுடைய கடின இருதயத்துக்கு ஏற்றபடி அந்த கோபாக்கினே நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. ஸ்டோர் பண்ணிக்கிறியா? இன்னைக்கு மெசேஜை கேட்டு நான் திருந்த மாட்டேன்னா இன்னைக்கு டெபாசிட் ஒன்று ஸ்டோர் பண்ணி இருதயத்தை கடினப்படுத்தும் போது அந்த ஸ்டோர் பண்ண அந்த டெபாசிட் தான் வட்டி முதலமாக நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கேட்ட, எந்த அளவுக்கு அந்த இருதயத்தை மாறாம விட்ட, அதுக்கு தகுந்த தண்டனை உனக்கு வரப்போகுது நியாய தீர்ப்பு நாளில். மாறாத விட்டியே, இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். அந்த நாளில் கோபாக்கினேன் பேலன்ஸ்ல, அக்கௌண்ட் பேலன்ஸ்ல கொட்டுவார், குவிச்சு கொண்டது. ஃபுல் பேமெண்ட் கொடுப்பார் தேவன். வந்து அந்த நாளில் தன்னுடைய கோபாக்கினேன் பாத்திரங்களுக்கு கோபாக்கினேன் குவிக்கிற நாள். கடவுள் வந்து சத்ரு மாதிரி பாய்வாரம், ஒரு எனிமி பாயிற மாதிரி. எப்படிங்க சர்வ வல்லமையில் தேவன் பாஞ்சார்னா எப்படி அந்த சிருஷ்டிப்பு தாங்க முடியும்? அவர் கோபம் நம்ம மேல பாஞ்சிச்சுன்னா எப்படி தாங்க முடியும்? இந்த தேவன் எப்படி செய்வாராம்? ஒரு கையில அவரே தாங்குவாராம், அவருடைய பலத்துல தாங்குவாராம், இன்னொரு கையில அவரே தாக்குவாராம். அதான் அங்க நரகம். He upholds and he attacks. என்ன எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு கையில அவரே தாங்குவாராம், இன்னொரு கையில இருந்து அவரே பாய்வாராம். அவர் பாஞ்சா நம்மலாம் நசுங்கி ஒன்றும் எல்லாம் போயிடுவோம். ஆனால் நம்ம சாகாதபடிக்கு ஒரு கையில் தாங்குவாராம், இன்னொரு கையில் பாய்வாராம். எப்படி இருக்கும்? ஏன் இதை வச்சு தான் அந்த சராசரத்துக்கும் தான் எவ்வளோ தன்னை கோபம் மூட்டுறவங்களுக்கு அவர் என்ன செய்வார், தன்னுடைய பொறுமையை சோதிக்கிறவங்களுக்கு அவர் என்ன செய்வார்னு ஒரு எக்ஸிபிஷனாக வைக்கிறதுக்கு நரகத்தை பண்ணியிருக்கிறார்.
போதுங்க பாஸ்டர், நிறுத்துங்க பாஸ்டர், போதும், இதோடு போதும் அப்படின்னு இருக்கலாம். என்னுடைய கடமை உங்களுடைய ரத்த பலி என் மேலே வந்துடக்கூடாது. உங்களை எச்சரிக்கல அந்த நாளில் காண்டி என்னை பார்த்து இவரு நல்லதாவே பேசிட்டாருங்க, ஏசு மெய்ப்பண்ணே பேசிட்டு வந்தாருங்க, நரகத்தை பற்றி எனக்கு சொல்லலைங்கன்னு என்னை பார்த்து சொல்லிடாதீங்க. உங்கள் ரத்த பலி என் மேலே வரக்கூடாது. உங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டிய கடமை, கிருபையின் நாள் இன்னைக்கு. ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, இது சொன்னதே ஏன் சொல்கிறாரு, இயேசு அறியாதவங்க இந்த நாள் தான் கிருபையின் நாள், இந்த நாள் தான் இரக்கத்தின் நாள். நம்ம எல்லோரும் அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக போய் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு இயேசுக்கிட்ட நீங்கள் வரலாம். என்ன உங்களை பிடிச்சிக்குது இயேசுக்கிட்ட வராமல்? என்ன யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது பெரிய விஷயம் இருக்க முடியுமா? அற்ப பாவங்கள் தான், அற்ப உலக ஆசைகள் தான், இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற ஆசைங்க. என்ன ரகசிய பாவம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்குது? என்ன உலக ஆசை, என்ன இச்சைகள் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு? என்ன ரகசிய ஆபாச காட்சி, போனோகிராஃபி அடிக்ஷன் உங்களை பிடிச்சிக்குது இயேசுக்கிட்ட வராம? இதெல்லாம் என்ன அருவருப்பு, என்ன பொருளாசை இயேசுக்கிட்ட இருந்து வராம உங்களை பிடிக்குது? யோசிச்சு பாருங்களேன். என்ன அதெல்லாம் லிஸ்ட் போட்டு பாருங்க. இதெல்லாம் வர்த்தா இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கிறது? இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா கொடுக்குது? இவ்வளோ பெரிய வேதனைக்காக பரவாயில்லைங்க நான் போற நரகத்துக்குன்னு சொல்றதுக்கு அவ்வளோவா சந்தோஷமா இருக்கு? இதெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு இயேசுக்கிட்ட வராம நீங்க இருக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். என்ன இயேசு சொன்னாரு, இந்த உலகத்தையே ஒருத்தன் ஆதாயப்படுத்தி, ஒருவேளை இந்த உலகத்தையே உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், எல்லாம் ஜெட்ஸு, பிரைவேட் ஜெட்ஸு, உங்களுக்கு பணம் வசதி எல்லாம், வீடுகள் எல்லாம், இந்த உலகமே உங்கள் சொத்து, அதெல்லாம் இருந்து இயேசுக்கிட்ட ஒண்டி போவாதேன்னு கொடுத்தாலும், அப்படி நீங்க வராம இருந்தாலும் பெரிய முட்டாளுன்றார். என்ன ஆதாயம், பெரிய லாஸ். அதெல்லாம் யாரும் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, வரவும் போறதில்லை. நமக்கு என்னத்தை சாதிச்சிட போறோம், எவ்வளோ தான் சம்பாரிச்சிட போறோம், எவ்வளோ தான் இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிச்சிட போறோம், எவ்வளோ தான் வாங்கிட போறோம், அனுபவிச்சிட போறோம். அது எல்லாமே அதுக்காகவா, உலகத்துக்காக இல்லை, அற்ப காரியங்களுக்காகவா நரகத்துக்கு போறது? நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசுக்கிட்ட வரக்கூடாதா? நீங்க இயேசுக்கிட்ட யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நித்தியமெல்லாம் உங்க உலகத்திலே பெரிய முட்டாளுன்னு உங்களை சொல்லிக்குவீங்களே, எந்த இயேசு நான் என்னைட்ட வருகிறவனை தள்ள மாட்டேன்றாரோ உங்களை விட்டு விரட்டுவாரு. அந்த இயேசுடைய வார்த்தை இன்னைக்கு நீங்க ஏதோ அசட்டியா எண்ணிட்டு போகலாம். இந்த பிரசங்கமே உங்களுக்கு நீண்டமா இருக்கலாம். நரகம் எவ்வளோ நீண்டும் தெரியுமா? முடியாதே, முடியாதே, எனக்கு பேசவும் முடிய மாட்டேங்குது. டைம் வருமே ஒரு நாள், அந்த நாளில் இந்த பிரசங்கம் ஈஸியாக இருக்காது. அந்த இன்னைக்கு லைட்டாக இருக்கலாம் இயேசுடைய வார்த்தைகள். அன்னைக்கு அவர் சிங்காசனத்திலேருந்து பேசுகிற இதே வார்த்தைகள் தான் பேசுவார். இது எப்படி இருக்குமோ பா, எவ்வளோ பயங்கரமாக இருக்குமோ யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசாட்சி உங்களோடு பேசட்டும். இயேசுக்கிட்ட வாங்க, அந்த இயேசுவை பாருங்க. சிலுவை நாதர் வந்து அந்த சிலுவையில் தொங்கும் போது நிர்வாணமாக முகம்லாம் நசுக்கிட்டாங்க. அவர் ஆளே அடையாளம் தெரியாம மூஞ்செல்லாம் ரத்தம் ஒழுகுது, காலில் கையில் ஆணி பாஞ்சு ரத்தமா பாயுது. அப்போ கதறார், என் பிதாவே, என் பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீர்? இயேசுக்கு தைரியம் இல்லையா? இயேசு ரொம்ப பயந்தவரா? அவருக்கே ஏன் அப்படி கதறினார்? அவரே பயந்து போனார். ஏன் பயந்து நடுங்கி போனாரு? ஏன் தேவ கோபா கல்வாரியில உங்களுக்கும் எனக்கு மேல வர வேண்டிய நரகம் அவர் மேல வந்துச்சு. அந்த நரகத்துக்கு ஒப்பான தண்டனையை அவர் அங்க அனுபவிச்சார். அவரே அப்படி கதர்னார்னா நம்ம நிலைமை என்னங்க? அவருக்கே அப்படி ரத்த வேறு வந்துருச்சுன்னா, அதான் பச்சை மரத்துக்கே இது நடந்துச்சுன்னா பட்டை மரத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு தப்பும் செய்யாதவர் அவருக்கே அப்படி ஆச்சுன்னா, அவரை பார்த்து வாங்க. உங்க மேல வர வேண்டிய நரகத்தை அவர் அனுபவிச்சார். அவரை நம்பி இயேசுவே உண்மையோடு நான் மனம் திரும்பி உம்மை விசுவாசிக்கிறேன், நீ எனக்காக செத்து இருக்கிற, நீ என் பாவங்களை சிலுவையில் சுமந்த, எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற, உன் பணியை நான் நம்புறேன். உன்னை நம்பும் போது கடவுள் என்ன மன்னிப்பார், என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்க, ஒரு வாட்டி வாங்க, உண்மையா வாங்க. அவர் உங்க உள்ளத்துல வந்து என்ன பண்றாருன்னு பாருங்க. வாழ்க்கையே மாறிப்போம், உங்க குணமே மாறிப்போம். செம்மறி ஆடுகளா நாடகம் போட வேண்டியதே இல்லை. ஆடுகளா இருந்து அவர் அன்பு உள்ள வரும். சுயநலமற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதான்ற ஆசை வரும். ஆடுகளுக்கு தான் வரும். ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அப்படி மாற்றிட்டோம். ஜெபம் பண்ணுவோம்.